வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். ஸ்பான்சர்ட் பை சக்ஸஸ் டாப் டாக்ஸி பிரைவேட் லிமிடெட். நம்ம சக்ஸஸ் டாப் டாக்ஸி பிரைவேட் லிமிடெட் தான் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதேமாரி உங்களுடைய ஃபேமிலியோட வெளியூர் போகணும், ஃபங்க்ஷன் போகணுன்னா சக்ஸஸ் டாப் டாக்ஸியில் கேப் புக் பண்ணுங்கள், ட்ராவலை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாலை வச்சு மில்க் குல்கந்து தான் செய்ய போகிறோம். அதுக்கு எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். பாலை வச்சு செய்யக்கூடிய மில்க் குல்கந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், ஏலக்காய் பவுடரு, நெய் எடுத்திருக்கேன், சுகர் வந்து தேவையான அளவு, ஒரு அரை எலுமிச்சம்பழம். ஓகேங்களா, இதுதான் தேவை. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வாங்க மில்க் குல்கந்து செய்கிறது எப்படி செய்யறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு இதில் வந்து ஒரு கடாயை வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு 1.5 லிட்டர் பால் ஊற்றிக்கிறோம். 1 லிட்டர் பால் ஊற்றிட்டோம். ஓகேங்களா, இது நல்லா வந்து கொதிக்கிட்டோம். கொதித்து நல்லா கொதித்து வர நேரத்தில் நம்ம லெமன் புழிஞ்சு ஊற்றிக்குவோம். லெமன் பால் வந்து சூடாகும்போது நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒரு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு ஊற்றிக்கிறோம். அப்போ பால் தெரியும். பால் தெரிஞ்சு குல்கந்த் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் டாப் டாக்ஸி 7358955888. லெமன் புழிஞ்சு விட்டு பால் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா சுண்டிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பாலுக்கு ஒரு 50 கிராம் சர்க்கரை போட்டால் போதும். ஏன்னா பால் சுண்டுச்சுனாலே அதிலே டேஸ்ட் வந்துடும். பால் நல்லா சுண்டிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக முந்திரி போட்டுக்கிறோம். பால் குல்கந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். பாருங்கள், குல்கந்து பால் குல்கந்து வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் சுண்டணும். இப்போ இந்த நேரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். பாருங்கள், குல்கந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து நம்ம இதுமாரி ஒரு பாக்ஸ் கண்டெய்னரில் நெய் தடவிட்டு இதில் அப்படியே போட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டோம்னா அப்படியே கட்டியாக அதுக்கு கேக் மாரி ஆகிடும். நம்ம என்ன சைஸில் வேணுமோ நம்ம நறுக்கி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு 100 ரூபா செலவு பண்ணாலே ஒரு 500 ரூபா ஒர்த்து உள்ள குல்கந்து நம்ம செய்யலாம் வீட்டிலே. ஓகேங்களா, பாருங்கள், குல்கந்து வந்து நல்லா செம்மையாக வந்துடுச்சு. ஓகேங்களா, இது எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 kg இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டெய்னரில் மாற்றி ஆற வச்சு நம்ம வேணுங்கிற சைஸில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், குல்கந்து வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக மணலாக டேஸ்ட்டாக. இதேமாரி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க.